அதை போல அர்ஜுனன் தனித்த அரைவரையும் கொன்று முடித்தான். ஆததானஸ்ய ஷரானு சந்தாயச்ச விசுஸ்திருதா விகர்ஷதச்ச காண்டீவம் ந கஷ்டித் ததிருஷே ஜனஹ. எதிராளிக்கு இருக்கிற பெரிய ஆபத்தே அர்ஜுனன் எந்த கையிலேருந்து அம்ப விட போறான்ங்கிறது தெரியாதது தான். அவனுக்கு சவ்யசாச்சின்னு ஒரு பேர் பார்த்த முடியாது. இடது கையில வில்ல பிடிச்சுக்கிறார், வலது கையால நான் இழுக்கிறார், வலது கையில பிள்ளை பிடிச்சுக்கிறார், இடது கையால நான் இழுக்கிறார். எவ்வளவு தூரத்துக்கு நாணை இழுப்பாரோ அத்தனை தூரத்துக்கு அம்பு போகும். அர்ஜுனனுக்கு கோபம் வந்து இதுதான் கடைசி அம்புன்னு அவர் எப்போ முடிவு பண்றாரோ அப்ப நாண காது வரைக்கும் இழுப்பறான். அது சரியா எல்லா கடைசி ஸ்லோகத்திலையும் வருது. ஒத்தத்தரோட அவரை பராஜயப்படுத்திடணும், இனி இவனோட சண்டை இல்லை அப்படின்னு எப்போ முடிவு பண்றானோ அப்ப காது வரைக்கும் அம்பை நாண நன்னா இழுக்கிறார். இழுத்து விட்டார்னால் இது அம்பை இவ்வளவு தூரம் இவர் பண்ணியிருக்காரோ இல்லையோ. ஆனா ஆழ்வார் பாசுரத்துல சொல்றார், இல்லையா அர்ஜுனன் சண்டையே போடலே, கண்ணன் தேர முன்னும் பின்னும் நடாத்தியே மகாபாரத யுத்தத்தை முடிச்சுட்டார்னார் ஆழ்வார். இவ்வளவு பெரிய சண்டை இவர் போட்டிருக்கார், ஆனா சண்டை போடலைங்கிறது எப்போ தெரிஞ்சுக்கலாம்னால் 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு. பீஷ்மரை ஒன்று அடிக்கிறதாவே தெரியல அர்ஜுனன். கண்ணனுக்கு கோபம் வந்துடுச்சு. நீ என்னமோ ஆரம்பிச்ச 1/2 மணியில் முடிப்பேன், 1 மணி நேரம் முடிப்பேன்னு எல்லாம் பேசினேன். சூடுரைத்ததோட சரி போல் இருக்கு. நானும் நித்தியம் பார்த்துட்டு இருக்கேன், அவரை பார்த்தாலே நடுங்கிட்டு இருக்கேன், அம்பே விட மாட்டேங்கிறேன். போரும், உன்னை நம்பி இனி பாரத யுத்தத்தை நான் நடத்த முடியாது என்ன கண்ணனுக்கு கோபம் வந்துடுச்சு. சட்டுன்னு தன் தேர் தட்டிலேருந்து கீழே குதித்தார். வேகமாக கோபத்தோட பீஷ்மரை நோக்கி போறார். போன வேகத்தில் அவனுடைய கருநீல மேல்பட்டு வஸ்திரமும் கீழே இருக்கிற மஞ்சள் பீதாம்பரமும் பூமியில பொருள, யசோத கொடுத்த தயிர் பால் அத்தனையும் இருக்கிற திருமேனி நடந்ததுனால பூமி அதிர பெருத்த திருமேனியோடைய கண்ணன் இங்கேருந்து ஓடினார். பீஷ்மர் பார்த்து கை ஊப்பினுட்டார். தன்னுடைய வில்ல கீழே வச்சுட்டு பிரார்த்திக்கிறார், நீ இப்ப சண்டை போடுறவனா என்னோட சண்டையிட வரையா, அல்லது கண்ணனாக என் உயிரை வாங்க வருகிறாயா? நீ 2ல் எப்படி வரேன்னார். ஏன் 2 பத்தி உமக்கு என்ன கவலைன்னார் கண்ணன். நீ சண்டை போட வரேன்னா நான் இப்ப இறங்க மாட்டேன், சண்டை போடுவேன். நீ எத்தனை நாள் சண்டை போட வந்தாலும் யுத்த பூமியில சண்டையிடுவேன். ஆனா நீ சொத்துக்கு உடையவன், நான் உன் சொத்து என் உயிர் வேணும் இப்ப சொல்லு, இப்போதே சமர்ப்பிச்சுடுறேன். அதுக்கு மேல அந்த சொத்து என்னதல்லன்னு தெரியும் என்ன பீஷ்மர் பிரார்த்திக்க, கண்ணன் வந்த வேகத்துல கருதுமிடம் பொருதுமுனல் கை நின்ன சக்கரத்தன் ஆழ்வார் பாசுரம். அவர் கருதிய இடத்துல நினைத்த மாத்திரத்தில் சக்கரத்தாழ்வார் கையில வந்து நிற்பாரான். சக்கரமும் கையில வந்து நின்றுடுத்து. ஐயலாமா பீஷ்மரை கொண்டுடலாமான்னு சக்கரம் அனுமதி கேட்டுருக்கு. கேட்காது, நினைத்த மாத்திரத்துல முடிச்சிடும். ஆனா அன்னைக்கு பார்த்து ஏதோ அனுமதி கேட்க அதுக்குள்ள அர்ஜுனன் பின்னாடி ஓடி வந்து கண்ணனுடைய காலை கெட்டியா பிடிச்சுனுட்டு, என் பேர் அவமானப்பட்டு போயிடும், கடைசியில உன்னை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு பீஷ்மர் பிரதிஜை பண்ணார். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு நீ பிரதிஜை பண்ணே, அவர் பிரதிஜை ஜெயிச்சு போச்சே, உன் பிரதிஜை தோத்து போச்சே, உன் சத்திய வாக்கியம் போயிடுத்தேன்னா அர்ஜுனன். கண்ணன் பதில் சொல்றார், என் அடியவன் வார்த்தை தான் மெய்யாகணுமே தவிர என் வார்த்தையை பற்றி கவலை இல்லை. மேலும் நான் சின்ன வயசுலேருந்து இதே தான் பேசிட்டு இருக்கேன், இப்போ ஒன்றும் புதுசும் இல்லை. சின்ன வயசுலேருந்து இதே போய் தான் எப்பவுமே சொல்லி வந்திருக்கேன். நான் போய் சொன்னால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டா அர்ஜுனா, நீங்கள் போய் சொன்னால் தான் தப்பாக போகும். சர்வேஸ்வரன் கீழே வந்திருக்கா, ஆனந்தமாக போய் சொல்கிறார். அவர் எத்த சொல்லுகிறாரோ அது மெய்யாக போகிறது. ஆகவே அப்போ அவர் பிரார்த்திக்கிறார், கல்வ பொறுத்தருள், வெண்ணையருந்திய கண்ண பொறுத்தருள், வெண்ண குடித்த கண்ணனே பொறுத்தருள். ஹே கல்வனே, யசோத கையால் கட்டுப்படுபவனே பொறுத்தருள். என்னுடைய வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக உன் வார்த்தையை பொய்ப்படுத்தி கொண்டாய்பார். இதை விட ஆசிரியர்களிடத்தில் நீ பக்ஷபாதிங்கிறதுக்கு வேறு சாட்சியே வேண்டாம். பகவானுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் ஆகாது. ஆனால் தம் வார்த்தையை பொய்யாக்கினுட்டார். 2 பேர் வந்தா, துரியோதனனும் உதவி கேட்டு வந்தா, அர்ஜுனனும் உதவி கேட்டு வந்தார். துரியோதனனுக்கு சைன்யத்தை கொடுத்துட்டார். அர்ஜுனன் தன்னையே கண்ணனையே பிரார்த்தித்து பெற்று போனான். நேர சகுனியின் இடத்துல துரியோதனன் போய் ரொம்ப பெருமையா சொல்லுண்டான், நான் மொத்தம் 1 கோடி சைன்யத்தை வாங்கி வந்துட்டேன், அசடு அர்ஜுனன் ஒரே ஒரு கண்ணனை மட்டும் வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லுண்டான். அதை விட அசடு அந்த சகுனி. அவர் என்ன சொன்னார், துரியோதனா நீ என்ன பெருமையா நினைச்சுன்னு வர, அப்படி நினைக்காதே. கண்ணன் ஒருத்தனா இருந்தா கூட அவன் ஆயுதம் எடுத்தான்னு அவன் எதிர்த்து நிற்க முடியாது. திரும்ப போ, கண்ணன் இடத்துல நீ ஆயுதம் எடுக்க கூடாதுன்னு பிரதிஜை வாங்கிட்டு வா என்ன சொல்ல. இந்த அசடு என்னன்னு புரிஞ்சுட்டு இருக்காரு சகுனின்னா, ஆயுதம் எடுத்தா தான் கண்ணனால ஜெயிக்க முடியும்னு அவர் புரிஞ்சுட்டு இருக்காரு பாருங்க. இதுதான் அவருடைய அசட்டு தானம். கண்ணன் கண்ணன்கிறதுனால சிரிக்கிறாரா, இல்ல கண்ணன் ஆயுதம் எடுத்ததுனால ஜெயிக்க போறாரா? சர்வதேவதா அந்தர்யாமி பகவான் நினைத்த மாத்திரத்தில் ஜகத்தையே சிருஷ்டிக்க கூடியவன். பகவான் சங்கல்பத்தால சிருஷ்டிக்கிறானே தவிர வியாபரித்து ஒரு செயல் புரிந்து சிருஷ்டிப்பதே இல்லை. சரின்னு திரும்ப துரியோதனன் கண்ணனிடத்துல வந்தான். எங்க மாமா ஒன்று கேட்க சொன்னார், 2வது அதையும் தெரியான்னா, நீ 200 வேணா கேளு, என்னவோ அர்ஜுனன் வாங்கிட்டாச்சு, இனிமே எத்தனை கேட்டு என்ன போறது இல்லை, நான் ஆயுதம் எடுக்கப்படாது, நிச்சயமா எடுக்க மாட்டேன் அப்பவே உறுதி சொல்லிட்டார். ஆனா சத்தியம் பண்ணத்தை இப்ப மாத்திக்கிறார் இல்லையோ. இதை கேள்விப்பட்ட உடனே பீஷ்மாச்சாரியர் பிரதி சத்தியம் பிரதிகம் பண்ணார், இந்த கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்
கடைசியில் பீஷ்மர் பிரதிஜை ஜெயிச்சுடுத்து, கண்ணன் பிரதிஜை தோத்து போச்சு. ஆனா பீஷ்மாச்சாரியர் கை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்றார்? ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தேஸ்து ஹிருஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ. கண்ணனே என்னை நீ ஜெயித்தாய். பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்றார். கண்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் தோத்து போயிருக்கேன், சத்தியம் மாறிப்படுத்தேன்னா அடியவனுக்காக விட்டு கொடுக்க தயங்க மாட்டாயின்னு கடவுளுடைய குணத்தை நீ காட்டுட்டியோ இல்லையோ, அதில் நீ தான் ஜெயிச்சுட்டே. மறுபடியும் தோத்தும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு தனி சாமர்த்தியம் வேணும். இப்போ நேராக தோத்துன்னு இருக்கார் கண்ணன். ஆனால் தோத்த இடத்துலயே அதே பீஷ்மாச்சாரியோட ஜெயித்தாரோ இல்லையோ. நீங்கள்லாம் மன்னார்குடி ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி சேவிச்சிருப்பேன். ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். 18 நாள் உற்சவம். எல்லா கோவிலையும் 10 நாள் பிரம்மோத்சவம் நடக்கும். மன்னார்குடியில் மட்டும் 18 நாள் பிரம்மோத்சவம். யசோதை கொடுத்த வெண்ணையும் பாலும் எங்கேயும் வீணா போகலேன்னு அந்த பெருமாள் திருமேனியை சேவிச்சுனாலே புரிஞ்சுக்கலாம். அவரை நகர்த்துறதுக்கு 4 அர்ச்சகால் வேணும். ஒரு புறப்பாடு பண்ணோம்னா 16 பேர் பல்லக்க பிடிச்சா தான் புறப்பாடே பண்ண முடியும். அவ்வளவு பெரிய திருமேனி. இதே போல ராமன் பக்கத்தில் வடுவூர், அவர் அதை விட பெரிய திருமேனி. இவராவது கோபாலன் வெண்ணப்பால், அவருக்கு என்ன க்ஷத்திரியன் ராஜா சண்டதனை போட்டார், மெலிசா இருக்க வேண்டாமோ, அவர் அதை விட இன்னும் பெரியவராக இருப்பார். பீஷ்மாச்சாரியர் பண்ணின பிரதிஜை, அந்த பிரதிஜையை மெய்ப்பிப்பனும் நாம உண்மை பேசுறது கூட பொய்யானாலும் சரி. என்ன ஆசிரித்த பக்ஷபாதி. இத்தனை தூரம் ஆசிரித்தர்களிடத்துல ஒரு பக்கமா நடந்துக்கிறதுனால தான் அர்ஜுனனோ பாண்டவர்களோ எத்தனை தப்பு பண்ணாலும் ஏத்துக்கிறார். இந்த பாண்டவர்கள் மட்டும் தப்பே பண்ணலையான்னா எத்தனையோ பண்ணார். முதல் காரியம், பீஷ்மரை அடிக்க மாட்டேன்னு இவன் ஆரம்பிக்கச்சே கண்ணன் அடின்னு சொல்றார். எத்தனை ஆக்ஷேபம். 700 ஸ்லோகம் சொல்ற வரைக்கும் ஒரு கண்ணன் சொல்றதை ஒருத்தன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறது நியாயமா படுறதா? நமக்கு வேணா கீதை நன்னா இருக்கலாமே தவிர சர்வேஸ்வரன் ஒருத்தர் செய்கிறார். அர்ஜுனன் கேட்க மாட்டேங்கிறான். அர்ஜுனன் கேட்டுட்டார் கீதைங்கிறோம். கீதை வந்திருக்கவே படாது. முதல் வார்த்தை கண்ணன் சண்டை போடுன்னு சொல்லச்சா அர்ஜுனன் அடுத்த நிமிஷம் காண்டிபத்தை எடுத்திருக்கணும். செய்யவே இல்லை. குறுக்க இத்தனை கேள்வி இத்தனை உபதேசம்னாலே அப்ப 1000 சந்தேகம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையோ. இதுவே குற்றம். இந்த குற்றத்துக்கு எத்தனையோ தண்டனை கொடுத்துருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ கண்ணன் பண்ணியிருக்காருன்னா ஆசிரித்த பக்ஷபாதி. அவனிடத்துல யாருக்கு ஆசை இருக்கோ அவளுக்காக எதை விட்டு கொடுங்கிறதுக்கும் பகவான் தயங்கிறது இல்லை. அர்ஜுனன் பீஷ்மாச்சாரியரிடத்திலே போய் முதல் முறை போரில் அவர் செயலிழக்க பண்ண மற்ற எல்லாரும் போருக்கு எதிர்த்து வந்திருக்கா. நடுவிலே சூரியனை போல் அர்ஜுனன் இருந்து சுற்றி இருக்கிற அனைவரையும் ஜெயித்தான். அதுக்குள்ள மற்ற பேர்லாம் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறான். அவ அடிபட்டு கீழே கிடந்தாலும் இல்லையோ அவரவர்கள் தங்களை தேர்ச்சி கொண்டு அர்ஜுனன் நோக்கி வர ஆரம்பிக்கிறார். தத்தோ துரியோதன கர்ணः துஷாசன நிவிஞ்சியதௌ துரோணச்ச சகபுத்திரேண கிருபச்சாபி மகாரதः புனர்யயுஷ்ச சம்ரத்தாः தனஞ்சய ஜிகம்சவः விஸ்பாரயன் ததச்சபானி பலவந்தி திருடானி ச. துரியோதனன், கர்ணன், துஷாசனன், துரோணன், பிள்ளையான அஸ்வத்தாமா, கிருபர் 6 மகாரதிகளும் உடனே அர்ஜுனனை எதிர்த்து வந்தார்கள். ஒருபுறம் பீஷ்மாச்சாரியர் ஓய்வெடுக்கட்டும், நாம் அத்தனை பேரும் எதிர்ப்போன் வர ததா கிருபஸ்ச கர்ணஸ்ச துரோணஸ்ச ரதினாம் வரஹ தன் மகாஸ்திரைர் மகாவீரியம் பரிவாரிய தனஞ்சயம் ஷரோகானு சம்யகஸ்யந்தா ஜீமூதா இவ வார்ஷிகாக. மேகக்கூட்டங்கள் மூடிக்கொண்டு எப்படி ஹோனு மழை பொழியுமோ அதை போல சரக்கூட்டங்களாலே யுத்த பூமியே மூடி போயிற்று. ததா தைரவகீர்ணஸ்ய திவ்யைரஸ்திரைஹி சமந்ததः ந தஸ்ய துவயங்குலமபி விவருத்தம் சம்பிரதிருஷ்யதே. 2 அங்குல இடம் கூட அர்ஜுனனுடைய உடம்புலையோ தேர்லையோ இல்லை. அனைத்தையும் மகாரதிகள் சரத்தால மூடினார். அர்ஜுனன் சிரிச்சுட்டே பார்த்தார். இனி சாமானிய அஸ்திரங்களை கொண்டு இவாளோட சண்டை போட முடியாது. நேர இந்திரனை பிரார்த்தித்து கொண்டார். உயர்ந்த பானத்தை எடுத்து ஐந்திராஸ்திர பிரயோகம் பண்றார். இன்னும் இதுக்கப்புறம் மற்றொரு அஸ்திரத்தினால தான் மொத்த பேரையுமே கட்டுப்படுத்த போறார். இன்னும் யுத்தம் பாதி தான் நடந்திருக்கு. ஐந்திராஸ்திரம் பிரயோகம் பண்ண ததः பிரஹஸ்ய பீபத்சு திவ்யம் ஐந்திரம் மகாரதः அஸ்திரம் ஆதித்ய சங்காசம் காண்டீவே சமஜோயதேது. காண்டீபத்தில் சூரியனை ஒத்த ஒளிபடைத்தான ஐந்திராஸ்திரத்தை எடுத்தெய்ய சர்வே சாந்திபரா யோதாக ஸ்வசித்தானி ந லேபிரே. அனைவரும் சாந்தி அடைஞ்சுட்டா. மொத்த பேருக்கு மயக்கம் நினைவு தப்பி போயிற்று. சுத்தி இருக்கிற மகாரதிகள் கீழே விழுந்ததை பார்த்துட்டு ஒன்னொன்னா தடால்னு வீரர்கள் அத்தனை பேரும் கீழே விழுந்துட்டா. ஏவம் சர்வாணி சைன்யானி பக்னானி பரதர்ஷப வியத்ரவந்த திசஸ்தர்வா நிராசானி ஸ்வஜீவித்தே. தங்களுடைய மகாரதி தலைவர்களே இப்படி விழுந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே போராளிகள் ஒத்துறங்க நிற்கலே. அவரவர்கள் இடத்தை விட்டு ஓடியே போயிட்டா. இது ஒரு பக்கம் நடந்தது. அதற்குள் பீஷ்மர் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு எழுந்து வந்தார். ஏன்னா அவர் முதல் யுத்தத்தில் செயலிழந்திருந்தாரா. அதுக்குள்ள இவர்கள் 6 சண்டை போட வந்தா. இப்ப அவர்கள் செயலிழந்து போன உடனே பீஷ்மர் எதிர்த்து வரார். தத சாந்தனவோ பீஷ்ம பரதானாம் பிதாமகா வத்தியமானேஷு யோதேஷு தனஞ்சயம் உபாத்ரவத். இனி அர்ஜுனனை நாம் விட்டு வைப்பது கூடாது. நம் குருகுலத்துக்கே தாழ்ச்சி ஏற்படும். அர்ஜுனா நெல்.
உம்மோட போர் புரிய போகிறேன்னு சொல்லி பீஷ்மர் வந்தார். பாண்டுரேண ஆதபத்ரேண கிரியமானேன மூர்தனி சுசுபேச நரவியாகிரா கிரி சூரியோதயே யதா. அவர் நிற்கிற தோரணையாகட்டும், கையில் வில்ல பிடிச்சிருக்கிறதா இருக்கட்டும், அவர் எடுத்து சங்கநாதத்தை பண்ணினதா இருக்கட்டும், அர்ஜுனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தான். இப்படிப்பட்ட வீரரை பார்க்கறதுக்கு தானே மறுபடியும் காத்து கொண்டிருந்தோம். சரி, சண்டை தொடங்கட்டும். ததைவ பாண்டவோ பீஷ்மே திவ்யமஸ்திரம் உதீரயன்னு பிரத்யகிருண்ணாத் அமேயாத்மா மகாமேகம் இவாச்சலா. ஒரு பெரிய மேகம் எப்படி மலைக்கு மேல மழை பொழியுமோ அதை போல ரெண்டு பேர் ஒத்தருக்கொத்தர் மழை கொழுந்துகளா போல அஸ்திர பிரத்யஸ்தம் விட்டார்கள். அக்னிச்சக்கரம் இவா வித்தம் சவ்யதட்சிணம் அஸ்யதா காண்டீவம் அபவத் ராஜன்னு பார்த்தச சிருஜத சரான்னு. எங்க சரம் போறதுன்னு யாருக்கும் தெரியாமல் எல்லா யோத்தாக்களும் நிறுத்தி விட்டா. அவரவர்கள் சண்டை போட்டுருக்கணும் இல்லையோ, மொத்த பேர் இப்போ வேடிக்கை பார்க்கறதுக்காக நிறுத்தி விட்டா. ரெண்டே பேர் யுத்த பூமியில் சண்டை, மற்ற அத்தனை பேர் நின்று வேடிக்கை பார்க்குறா. இதை போல சண்டை போடுறச்சே நம்ம பார்க்காமல் போய் இருக்க முடியுமா? எல்லாரும் பார்த்து ஹாஹா இப்படி போய் இரண்டு வீரர்கள் சண்டையிட முடியுமான்னு கீழே இருக்கிறவா பேசிக்கிறா. இவா ரெண்டு பேருக்கும் யார் தான் நிகராவார்கள்? ததஸ்தே குரவ சர்வே சாது சாத்விதி சாப்ருவன்னு. அனைத்து போராளு சாது சாது நன்கு நடக்கிறது நன்கு நடக்கிறது, இது நாம் கண் பெற்ற பாக்கியம். ரிதே சாந்தனவாத் பீஷ்மாது. பீஷ்மர், கண்ணன், ஆச்சாரியரான துரோணாச்சாரியர், பாரத்வாஜியான பரத்வாஜ புத்திரராய் பாரத்வாஜராக இருக்கக்கூடிய சிறந்தவர். இப்படி இருக்கிற ரெண்டு மூணு பேருக்கு தான் இந்த பெருமை. பரசுராமருக்கு பெருமையா, கண்ணனுக்கு பெருமை பீஷ்மாச்சாரியர் துரோணாச்சாரியர். இதை போல சிலருக்கு தான் இந்த சக்தி. மற்ற பேர் வேடிக்கை தான் பார்க்க வேண்டும். கீழே நின்று பார்த்துருந்தவா ஆச்சரியம் இல்லை. ஆகாசத்துல கேச்சராள் கந்தர்வர்கள் சித்தர்கள் சாரணர்கள்லாம் போவாளோ இல்லையோ, அவர்களெல்லாம் ஆகாயத்துல கூடி நின்று இந்த சண்டையை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. சித்திரசேனன் ஒரு கந்தர்வன், அவன் பக்கத்தில் இருக்கிற இந்திரன் இடத்துல பேசுகிறான். தம் திருஷ்டுவா பரமப்ரீதா கந்தர்வ சித்திரம் அத்புதம் சசம்ச ஜேவராஜாய சித்திரசேன பிரதாபவான். உன் மகன் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தாலே, ஆனா ஒருத்தர் அடிச்ச அம்புனால ஒருத்தருடைய வில்லு முறிஞ்சு போய் அவன் அடுத்த அம்பு தன் கவச்சத்தை பேதிக்கிறதுக்குள்ளாக தேர்ல வச்சிருக்கிற அடுத்த வில்லை எடுத்து உடனே நாணேற்ற வேண்டும். நாணேற்று அங்கிருந்து எய்ய வேண்டும். இப்படித்தான் பெரும் போர். இதுல கண்ணன் எப்பப்படி தேரோட்டி அர்ஜுனனை ஜெயிக்க பண்ணிவிட்டான்னா, பீஷ்மாச்சாரியர் நன்னா நாணை ஏற்று வரான். 250 கஜ தூரத்துல தேர் இருக்குமா, இத்தனை தூரத்தில் இருக்குன்னு அவர் சரியா குறி வைப்பார். கண்ணன் உடனே காலால தேர ஒரு அழுத்துவார். அது 25 கஜ தூரத்துக்கு வந்து நிற்குமா. அம்பு அர்ஜுனுடைய தலையை தாண்டி அன்னட பக்கம் போய் விழுந்துரும். ஏன்னா அவர் தள்ளினா குறி வச்சார். 25 கஜ தூரத்தில் இருக்குன்னு குறி வைப்பாரான். கண்ணன் ஒரு அழுத்தினா அது 250 கஜ தூரத்துக்கு போகுமா. அம்பு முன்னாடியே வந்துடும், அர்ஜுனன் ஜெயிச்சுட்டா. இப்படி முன்னும் பின்னும் தேர நடாத்தி அர்ஜுனனை ஜெயிப்பித்தானே தவிர, இதனாலதான் அன்று பாரதற்காய் 12 போர் செலுத்தின்னு ஆழ்வாருடைய பாசுரம். மன்னார்குடின்னு இப்போ ஒரு திவதேசத்தை பற்றி சொன்னேன்னு இல்லையோ, அதில் தெரிவிக்கிறார். தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர் போர்ப்பாகு தான் செய்தங்க ஐவர வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார் கிவள் சிந்ததுழாய் திசைக்கின்னதேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர் போர்ப்பாகு தான் செய்து. ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். வியாக்கியானம் பண்ணிருக்க நம்மள வீட்டில் சாதிக்கிறார். பாகிலே பிடிபட்ட பாவை என்ன எழுதியிருக்கார். பாகிலே பிடிபட்ட பாவைன்னா நம்மளாம் பாகு வச்சு பார்க்குறோம் இல்லையா. ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் வருது, கோகுலாஷ்டமியெல்லாம் வச்சா பாகு வைப்பா. இந்த கம்பி ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கணும். அந்த நாள்லெல்லாம் பெண்களை கேட்டுனா எப்பப்படி பக்ஷணம் பண்ணணும் அப்படின்லாம் முழுக்க தெரிஞ்சு வச்சுருந்தோம். நம்மளே பக்ஷணம் பண்ணியிருந்தோம், நம்மளே பெருமாளுக்கு கண்டுரோலை பண்ணியிருந்தோம், சாப்பிட்டுருந்தோம். இப்போ கிருஷ்ண ஜெயந்திலாம் வருதுன்னா ஒன்றும் பண்ண முடியலன்னு வெளியில் வாங்கி பெருமாளுக்கு காட்டி விடுறாளாம். அது பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்மால் 2-3 தான் பண்ண முடியும்னா நாம தான் பண்ணணுமே தவிர, அதுக்கு நாரோ விலைக்கு வாங்கி விற்கிறாங்கிறதுக்காக அத்தை கொண்டு வந்து அன்னைக்கு பெருமாளுக்கு நம்ம காட்டினோமா, அது கூட நம்மளால் மெனக்கட முடியாதுன்னுட்டு அப்போ பெருமானுக்குன்னு நேரம் ஒதுக்கிறதுக்கே நம்ம தயாரா இல்லைன்னு அர்த்தம். மற்றொருத்தர் பண்ணி கொடுத்ததை கொடுக்கூடாது. அப்போ லட்டுக்கு பாகு வைக்கிறோம் பாருங்க, பிடிக்கிறச்சே இப்படி பண்ணி பார்த்தா இப்படி கம்பி ஆட்டம் அது வரும். அப்படின்னா அந்த லட்டு நன்னா பிடிபடும்னு அர்த்தம். இதை போல ஒரு பாகுலே நம்மாழ்வாருங்கிற பராங்குஷ நாய்க்கு பிடிபட்டு விட்டாலாம். அவ எந்த பாக்கில் பிடிபட்டு விட்டா? என்ன லட்டா? பராங்குஷ நாய்க்கு போய் பாக்கில் பிடிக்கலாமன்னா அது மாயப்போர் தேர்ப்பாகு போர்ப்பாகு. எப்படி கண்ணன் தேர்ப்பாகனா நடத்தினானோ இல்லையோ, தேர்ப்பாகனுடைய பாகிலே நம்மாழ்வாருங்கிற பெண்ணு பிடிபட்டு போயிட்டாலும். அதனாலதான் மாயப்போர் தேர்ப்பாகனார் கிவள் சிந்ததுழாய் திசைக்கின்னது. என்ன அர்ஜுனனை திருங்கொண்டாட மாட்டேங்கிறா. இத்தனை நாள் அர்ஜுனன் இப்ப பார்த்துட்டு இருக்கமே. இந்த காட்சி மாதிரி சண்டை பாரத யுத்தத்துக்கு போட்டோம், 18 நாள் யுத்தம். இவர் எத்தனை போட்டிருந்தாலும் அவர் போடவே இல்லை. மொத்த புகழும் அவருக்கு தான். எப்ப முன்னாடி அமர்ந்தாரோ முன்னும் பின்னும் தேர நடத்தி மாயப்போர் தேர்ப்பாகனார் கிவள் சிந்ததுழாய் திசைக்கின்னதேன்னு பாசனம்.
ஆகவே கண்ணனே அங்கு போற நடத்தினான். இதனால தான் 11வது அத்தியாயத்தில் கண்ணன் சொல்றார், நான் என்னைக்கோ இவா மொத்த பேரை கொன்னுட்டேன், ராஜசபைக்குள்ள பாண்டவதூதனாக நுழையும் போது தீப்பொறி பறக்க துச்சாசனை என்று பார்த்தேனோ அன்றே அனைவரும் அழிந்தார்கள். நீ சத்த பாம்பு அடிக்கிறாப்புல 2 அடி அடி அடிச்சுட்டு நீ தான் விஜயன்னு பேரை வாங்கிட்டு போ, இவ்வளவுதான் நீ இப்போ யுத்தம் பண்ண போறியே தவிர. அப்பவும் அர்ஜுனன் கேட்டார், அதையே நீ பண்ணிட்டு போயிட்டா என்னன்னார். இத்தனை நீ பண்ணிட்டியோ இல்லையோ, இந்த மிச்சம் இருக்கிறதையும் அடிச்சுட்டு என்ன கொஞ்சம் விட்டுட்டியானா நான் மாட்டுக்கு எதான தபஸ் பண்ணிட்டு இருப்பேன், நீ பாட்டுக்கு பண்ணிக்கிறது என்ன? உன் சத்திரிய தர்மத்தை நீ எப்படி விடலாம்? அந்த தர்மத்தை நீ தான் செய்யணும். நாடு என்னதா? நாடு ஒன்னது. நானா மோட்சத்துக்கு போகணும், நீ மோட்சத்துக்கு போகணும், போக வேண்டியது நீயே தவிர நான் அல்லன். உன் தர்மத்தை நீ ரட்சிப்பாயின்னு கண்ணன் உபதேசிக்கிறார். அதனால தான் கர்மண்ணே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூ மா தே சங்கா அஸ்து அகர்மணி. நம்முடைய கர்மத்தில் நமக்கு கடமை உணர்வில் ஆசை இருக்கணும், பலத்தில் ஆசை வைக்கக்கூடாது. இப்போ துரியோதனனு சண்டை போடுறார், கர்ணனு சண்டை போடுறார், அர்ஜுனனு சண்டை போடுறார். எதற்கு போடுறா? துரியோதனனையும் கர்ணனையும் கேட்டா இன்னொரு நாட்டினுடைய பசுமாடுகளை கவர்ந்து கொள்ள, இவாளை கண்டுபிடிக்கிறதுக்காக, நான் மறுபடியும் 13 வருஷம் அதர்மமா அனுப்புறதுக்காக. இதை தான் அவா சொல்ல போறா. அர்ஜுனனை கேட்டா எங்களை ஆக்கிரமித்தவர்களை எதிர்த்து ரட்சித்துக் கொள்வதற்காக, எங்கள் ராஜ்யத்தை திரும்ப பெறுவதற்காக. என்ன குறிக்கோள்னு வச்சாலே தெரிஞ்சு போய்டும் அந்த சண்டை ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னுட்டு. ஆனால் கொஞ்ச நாள் குறிக்கோள் உயர்ந்ததாக இருந்தால் கூட சண்டை தோக்கறாப்புல இருக்கலாம், ஆனால் நீடித்து ஒரு நாளும் அது தோற்காது. எப்போதும் தர்மம்ங்கிறது நாளைக்கு நடந்தே தீர்ந்துரும் இல்லையோ. அதனால தான் அர்ஜுனன் சிறந்த தேரோட்டியாய் பீஷ்மாச்சாரியரோட உயர்ந்த யுத்தம் ஆததானஸ்ஸ சரானு சந்தாயச்ச விமுஞ்சதா விகர்ஷதச்ச காண்டீவம் நாந்தரம் சமதிருஷ்யத இத்யுக்தோ தேவராஜஸ்து பார்த்த பீஷ்ம சமாகமம் பூஜையாமாச திவ்யேன புஷ்பவருஷேன பாரத. ஆகாசத்தில் இந்திரன் பூமாரி பொழிந்து அத்தனையும் இந்திரன் பூமாரி பொழிய பீஷ்மாச்சாரியர் பேர்லையும் அர்ஜுனன் பேர்லையும் பொழிந்தது. கடைசியா பீஷ்மனுடைய வில்லை அர்ஜுனன் உடைக்கிறான். அர்ஜுனன் வில்லை பீஷ்மர் உடைத்தார். 10 பாணங்களை திரும்ப எடுத்து அர்ஜுனன் பூட்டி பீஷ்மாச்சாரியருடைய கவச்சத்தின் பேர்ல எய்ய அதைனம் தசபிர் பாணை பிரத்யவித்யது ஸ்தனாந்தரே யதமானம் பராக்ராந்தம் குந்தி புத்திரோ தனஞ்சய தம் விசங்கியமபோவாக சம்யந்தா ரதவாஜினாம் உபதேசம் அனுஸ்மிருத்திய ரக்ஷமானோ மகாரதம். அவரால் தாங்க முடியாமல் அப்படியே ஒரு முகூர்த்தத்துக்கு தேரையே பிடிச்சுன்னு அமர்ந்துட்டார். இவருக்கு என்ன வந்துடுமோன்னு பயந்த தேரோட்டி யுத்த பூமியை விட்டு தேரை அகற்றி கொண்டு ஓடி போனான். பீஷ்மாச்சாரியரும் போயிட்டார். மற்ற எல்லாரையும் ஜெயிச்சாச்சு, பீஷ்மாச்சாரியரையும் ஜெயித்து விட்டான். சரி, இப்ப நாம ஆஸ்வாசப்படுத்தினோட்டு துரியோதனன் வந்தான். இனிமே பெரிய யுத்தம். துரியோதனனும் சாமான்யமான யோத்தாவல்ல. அவன் பக்கத்துல விகர்ணனை, பெரிய கஜராஜன் யானை பேர்ல விகர்ணனை ஏத்திண்டு துரியோதன் தேரில ஏறி கொண்டு சண்டையிட வர பீஷ்மேது சங்கிராம சிரோபிகாய பலாயமானே திருதராஷ்டிரபுத்திரா உத்ஸ்ரிஜ்ய கேதும் வினதன் மகாத்மா தனுர் விகஹ்ய அர்ஜுன மாசசாத. அர்ஜுனனை எதிர்த்து துரியோதனன் வந்தார். அது எப்படி பீஷ்மாச்சாரியர் போய் தோற்பரா? அர்ஜுனன் ஏதானும் மாய யுத்தம் பண்ணிவிட்டானா? அதாஸ்ய பாணேன விதாரிதஸ்ய பிராதுர்பபூவ அசர்கத் அஸ்திரமுஷ்பம். விகர்ணன் பெரிய யானை பேர்ல எதிர்த்து வந்த உடனே யானையினுடைய மர்மத்தை அடிக்கிறதுக்குன்னு சிறந்த பானம், யானையே விழுந்தது. கஜராஜனும் கீழ் விழுந்துட்டானா, குருராஜனும் கீழ் விழுந்துட்டானா. குருராஜா தான் கௌரவர்களுக்கு அரசன் துரியோதனன், கஜராஜா யானைக்கரசன் கஜராஜா. கஜராஜன் குருராஜன் 2 பேரும் விழ தாத்தா பிரபின்னேன மகாகஜேன மகீதராபேன புனர் விகர்ணா. விகர்ணனும் தோற்றோடினான், துரியோதனனும் தோற்றோடினர். நிபாதித்தே தன்னிமந்திரே தந்திவரே பிருத்திவியாம் திராசாத் விகர்ணா சஹசாவதீர்ய. இனி இவர்களும் நிற்கிறதுக்கு இல்லையே, துரியோதனன் புறப்பட்டு போயிட்டார். அப்ப பின்னாடியே அர்ஜுனன் துரத்தின் போறார். துரியோதனா எங்கு ஓடுகிறாய்? நில், ஓடாதே ஓடாதே என்று சொல்லி துரத்தின் வரார். விகாய கீர்த்திம் விபுலம் யசஸ்ச யுத்தாது பராவிருத்திய பலாயசேக்கும். உன்னுடைய குலத்துக்கு அவப்பெயர் சேர்த்து கொடுக்க போறியா? நின்று யுத்த பூமியில பிராணனை விடுறது க்ஷத்ரிய தர்மமா? ஓடிப்போவது க்ஷத்ரிய தர்மமா? ஓடாதே நில். தத்தேவன தேத்திய தூர்யாணி சமாஹதானி. என்னுடைய தூரணத்தில் இருக்கக்கூடிய அம்புகள் தீரவில்லை. உன்னிடத்தில் இருக்கிற தைரியம் தீந்துபடுத்துனா சொல்லு, என் அம்புகள் தீரவில்லை. நகீக துரியோதனதா தவாஸ்தி பலாயமானஸ்ய ரணம் விகாய. இனி உனக்கு துரியோதனங்கிற பேரே நிற்காது. அனைவருக்கும் பீமனாய் பீஷ்மனாய் எல்லாரையும் பயப்பட வைக்கக்கூடியவனு தான் துரியோதனன் பேரு. நீயே பயந்து ஓடிட்டு இருக்க. இனிமே இந்த பேரே உனக்கு ஒவ்வாது. வில்லக்கீழ போட்டுடு, அஸ்திர சஸ்திரங்களை விடுத்து ஓடு என்ன சொன்ன உடனே கோபம் வந்துருது துரியோதனனுக்கு.
ரொம்ப தூரம் ஓடி போனவன் அங்கிருந்து தன் சக்தியை திரட்டின்னு திரும்பி வரார். கடைசியா அரசன் போரிட போறான்னு பார்த்துட்டு யாரெல்லாம் மயக்கமா கீழே இருந்தாலோ மொத்த பேரும் தங்களை சமாதானப்படுத்தின்னு கடைசி யுத்தத்துக்கு வருகிறார்கள். ஆகூயமானச்ச சதேன சங்கே மகாத்மனாவே திருதராஷ்டிர புத்திரா நிவர்த்திதஸ்தஸ்ய கிராங்குஷேன மகாகஜோ மத்த இவாங்குஷேன. பெரிய மத்த மாதங்கம் போரிடுக வருகிறா போலே அர்ஜுனனோட சண்டையிட வந்தார். மகாரதிகள் மத்த பேரும் கூடி வந்தார். மறுபடியும் பெருத்த சண்டை மூண்டது. ஆனா ஏற்கனவே மொத்த பேரும் அடிபட்டு ஆயாசத்தோட இருக்காள் இல்லையோ. அர்ஜுனன் பார்த்தார், இனிமே வேகமா அடிச்சோன்னா இவாளுக்கு உயிர் தான் போகிறது, நாம உயிர் பிரிக்கிறதுக்காக இங்க வரல, பசுமாடுகளை கவர்ந்து போகும்போது மீட்பதற்கு வந்தோம். அதுவும் நாம இந்த ராஜ்யத்துக்கு அதிபதி அல்லன், விராட மன்னவன் தான் அதிபதி, அவனுக்காக போராடுறதுக்கு வந்தோம். பிள்ளை பயப்பட்டான்ங்கிறதுக்காக நான் போராட வந்தேன். இதுக்கு மேல கொல்லுவது நம் வேலை அல்ல. என்ன தாராளமா இப்பவே அவன் கொன்னு இருக்கலாம். ஆனா நமக்கு தோணும் இப்பவே கொன்னு இருந்தான்னா அப்புறம் மகாபாரத உபன்யாசம் எப்படி பண்றது, மற்றதெல்லாம் பண்றமோ இல்லையோ, இப்பவே முடிஞ்சு போயிடுதுன்னா அப்புறம் 18 நாள் யுத்தம் நடக்கணுமோ இல்லையோ, அதற்காக கொல்லாத விட்டுறானோ. தத்தோஸ்திரமஸ்திரேண நிவார்ய தேஷாம் காண்டீவதன்வா குருபுங்கவானாம் சம்மோகம் சத்ரு சகோன்யத் ரத்னம் பிராதுஷ்சகாரேர் இந்திர பாரணீயம். சம்மோகனாஸ்திரத்தை பிரயோகம் பண்றார். சம்மோகனாஸ்திரம்னா மோகனாஸ்திரம்னு ஒன்று, ஜிரும்பணாஸ்திரம்னு ஒன்று, 2 அஸ்திரமா, 2 நேரேன்னு அஸ்திரம். மோகனாஸ்திரம்ங்கிறது அதை எய்துட்டா ஒன்றும் பேச்சு மூச்சே இருக்காது, எல்லாம் மயக்கமாக செறிஞ்சிடுவா. ஜிரும்பணாஸ்திரத்தை விட்டா அவரவர்கள் துடிச்சுட்டே இருப்பாளாம், கதறிண்டே இருப்பாளாம், வளரிண்டே இருப்பாளாம். சில பேர் எப்பவுமே அந்த மாதிரி பரபரப்பாக பேசிகிட்டே இருப்பா பாருங்க. அதை போல் அது எல்லாரும் பரபரப்பாக இருப்பா, ஒத்துரு நிற்க முடியும். அதுவும் ஒரு அஸ்திரம், அதுவும் ஒரு ஆபத்து. அவள் என்ன பண்ணுறாள்னே தெரியாது, சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்பாளாம். நல்ல வேளை இவன் ஜிரும்பணாஸ்திர பிரயோகம் பண்ணல, சம்மோகனாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா மொத்த பேரும் மயங்கி கீழே சரிய. தே சங்கநாதேன குரு பிரவீராக சம்மோகிதாக பார்த்த சமீரித்தேன உத்ஸ்ருஜ்ய சானபி உத்ஸ்ருஜ்ய சாபானி துராசதானி சர்வே ததா சாந்தி பரா பபூவு. எல்லாரும் சாந்தி அடைஞ்சுட்டான்னு விட்டார். அவள் மயக்கமாக கீழே விழுந்திருக்கா. ஆனால் எழுதுகிற வியாசரும் வால்மீகி அப்பப்போ ரொம்ப குத்தலாக எழுதுவா. அவர்களுடைய சில ஸ்லோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேணும்னு நையாண்டி பண்ணுறோம், பரிகாசம் பண்ணுறோமோ இல்லையோ, எல்லாரும் பிரம்மஜானத்தோட சாந்தமாயிட்டாருன்ட்டார். இப்போ ஒரு ஞானமும் இல்லை, அடிபட்டு கீழே விழுந்திருக்கான், மயங்கி போயிட்டான் எல்லாரும். ஆனால் ரொம்ப சாந்தமாக, எப்படி ஞானிகள்லாம் பரமசாந்தமாக தியானம் பண்ணிருப்பாளோ அதை போல தியானத்தில் எழுதிட்டா போல் இருக்கு. எல்லாரும் மயக்கமாக சரிய. அப்பா சொல்கிறான், உத்தரனை பார்த்து அர்ஜுனன் கூறி, எப்பவோ நம்முடைய பெண்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்தோம், அவரவர்களுடைய வஸ்திரத்தை எடுத்து கொண்டு வா. யாரெல்லாம் மயக்கமாக இருக்காளோ வஸ்திரத்தை எடுத்துன்னு வா. ஜாகிரதையா பாரு. துரோணர் மயங்கியிருக்கார், அஸ்வத்தாமா மயங்கியிருக்கார், கர்ணன் மயங்கியிருக்கான், துரியோதனன், கிருபர் எல்லாரும் மயங்கியிருக்கார். பீஷ்மாச்சாரியர் இன்னும் மயக்கமடையவில்லை. ஆகையால் அவருடைய மேல் வஸ்திரத்தை எடுக்காதே, அது யுத்த தர்மத்துக்கு புறம்பானது. மயங்கிருக்கிறவாருடைய மேல் வஸ்திரத்தை எடு, அப்போதும் மரியாதையோடு எடு. அவர்கள் ஒத்தொத்தரும் மகாரதிகள், சாமானியப்பட்ட போராளிகள் அல்லர்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆச்சாரிய சாரத்வதையோகோ சுசுக்லே. ஆச்சாரியரான துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர், இவர்களுடைய சுக்லம், சுக்கலான வெள்ளை வஸ்திரம் அவள் எடுத்துக்கோ. கர்ணஸ்ய பீதம் ருச்சிரஞ்ச வஸ்திரம், கர்ணனுடையது மஞ்சள் ஆட பறந்துட்டு இருக்குப்பார், அதை எடுத்துக்கொள். திரௌணேஷ்ச துரோணனுடைய பிள்ளை அஸ்வத்தாமா, அஸ்வத்தாமாவும் துரியோதனனும் நீல வஸ்திரத்தோடு இருக்கா, அந்த நீல வஸ்திரத்தை எடுத்துக்கொள். அந்தந்த வஸ்திரத்தை கிரகிச்சுன்னு வரச்சே மேலே சொல்றார், பீஷ்மஸ்ஸ சஞ்ஞாம் து ததைவ மன்யே ஜானாதி சோஸ்திர பிரதிகாதமேஷா. அவர் இன்னும் நான் அடிச்சத்தில் மயக்கம் ஆகலை போல் இருக்கு. மயக்கம் இல்லாமல் ஒருத்தர் தேரோடு இருந்தார்னா அந்த தேரை பிரதட்சணம் பண்ணி கொண்டு நம்ம தாண்டி போகப்படாதான். அந்த தேர்னுடைய குதிரைகளை நமக்கு இடது பக்கத்தில் விட்டுவிட்டு இப்படித்தான் தாண்டி போனோமா. யார் மயங்கி விட்டானோ போயிட்டானோ அந்த தேரை வலது பக்கம் விட்டுட்டு நம்ம இப்படி போனோமா. யார் மயங்கலையோ அந்த தேரை இடது பக்கம் விட்டுட்டு போனோம்னா நம்ம அப்பிரதட்சணமாக போகணும்னு அர்த்தம். அதனால் உத்தரா, அவனை நீ பிரதட்சணம் பண்ணிட்டு போகாதே. பீஷ்மாச்சாரியர் இன்னும் மயங்கலே, ஆனால் அவர் குதிரைகளை இடது பக்கம் விட்டு இப்படி போ. ஏதஸ்யவாகான் குரு சவ்யதஸ்துவமேவம் ஹி யாத்தவ்யம் அமூட சம்யைஹி. அவன் சரின்னு அவரையும் தாண்டி கொண்டு போய் ஆங்காங்கு இருக்கிற வஸ்திரத்தை எல்லாம் எடுத்துன்னு வந்தார். பீஷ்ம ஷரைர் அபியானது தரஸ்வி சச்சாபி பீஷ்மஸ்ய ஹயான் நிஹத்ய விவ்யாத பார்த்தோ தசவித் பிருஷக்கைஹி அத கதம் வை பவதோ விமுக்தத். இப்படி அவரையும் தாண்டி இவன் மெதுவே வஸ்திரங்கள் எடுத்துட்டு தாண்டி போய் இந்த மொத்த தேர்க்கூட்டத்திலிருந்து தனித்து போய் அர்ஜுனன் சூரியனை போல நின்றான். அப்பதான் அடிப்பட்ட துரியோதனனுக்கு மெதுவா நினைவு வர்றது. நினைவு வந்த உடனே பீஷ்மர் எங்க இருக்காருன்னு பார்த்தார். பீஷ்மர் நினைவோட தான் இருக்காருன்னு தெரிஞ்சது. ஒரே கோபத்தோட துரியோதனன் கேட்கறான், அது எப்படி இந்த தேர்க்கூட்டத்திலேருந்து அர்ஜுனன் தாண்டி அங்கு போனான்? உம்ம கையிலிருந்து விடுப்பலை விழுந்து உம்ம கையை தாண்டி போறதுக்கு நீர் எப்படி அனுமதிக்கலாம் என்று கோபத்தோட துரியோதனன் கேட்க அவருக்கு அதை விட கோபம் வந்துருச்சு.
சண்டையை போடுன்னு சொன்னால் போடுறதுக்கு வழியை காணும். நான் ஒருத்தன் தான் மயங்காமல் இந்த இடத்துல சண்டையிட்டு இருக்கேன். மகாரத்தின்னு 6 பேரை 8 பேரை கொண்டு வந்திருக்கேன். ஒத்தருக்கான நிற்கிறது கூட சக்தி இல்லை. முதல்ல இது நடக்காது வேண்டாம் நான் சொல்லச்சே ஒத்தரும் புத்தியில் வாங்கிக்கவே இல்லை. உன்னை கிளம்பி போடு, இங்கே நிற்காதேன்னு சொன்னேன். அதுவும் உன்னை யாரும் போக விடலை. இந்த எல்லா தெம்பையும் நீ இங்கே பேசாதே, அவனிடத்தில் பேசியிருக்க வேண்டும். அப்படி பேசணும்னா நீ திரௌபதி அவமானப்படுத்தும் போது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அத்தனை நேரமும் நான் நல்லது சொல்லச்சே நீ கேட்டுக்காத விட்டுருக்க துரியோதனா. இப்ப தர்ம யுத்தத்துக்கு அவன் வந்தா பேசுகிறாயா? அயம் கதம் வை பவதோ விமுக்தா ததா பிரமஸ்னீத யதான முச்சேது. எப்படி உம் கையிலிருந்து அர்ஜுனன் விடுபட்டு போனான் அது இவர் பரிகாசமா பதில் சொல்றார். நத்வேஷ பீபத்சுர் அலம் ரிஷம்சம் கர்த்தும் ந பாபேஸ்ய மனோவிசிஷ்டம். நீயும் உன்னுடைய நண்பனு என்ன பேசினேள்னு இன்னியின் காதுகளில் ஒலிக்கிறது துரியோதனா. ஒத்துருமே வேண்டாம், நீங்கள்லாம் ஊருக்கு போடுங்கோ. நான் தனி ஒருவனா அர்ஜுனனை சமாளிச்சிருவேன், கொன்னுடுவேன், மொத்த பசுமாட்டையும் நான் கூட்டின்னு வந்துடுவேன். என்னென்னமோ பேசினே பேசி இன்னும் ஒரு நாள் ஆகலே. அதற்குள்ள எப்படி என் கையிலேருந்து விடுபட்டு போயிட்டான்னு கேட்குறியே. எங்கே கர்ணன் வந்து சண்டையிடச் சொல். உன்னுடைய சகுனி மாமன் எங்கே, அவனை வந்து சண்டையிடச் சொல். யாரெல்லாம் உன்னை தப்பான வழியில் நடத்திருக்காளோ அவள் அத்தனை பேரும் ஆபத்து வரச்சே கூட இருக்க மாட்டா துரியோதனா. அதை தெரிந்து கொள். இன்று எல்லாரும் கூட இருந்து தூபம் போட்டுட்டே இருப்பா. வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா அப்ரியஸ்யது பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. நமக்கு நல்லது ஆனால் அது பிடிச்சிருக்கலாம் பிடிக்காத இருக்கலாம். நமக்கு நல்லதுன்னு ஒன்று இருந்ததுன்னா அதை சொல்கிறதுக்கு ஆள் குறவான், கேட்கறதுக்கு ஆள் குறவான். அதை சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாளாம். நல்லத்தை சொன்னால் கேட்டுக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாளாம். இதே வார்த்தையை விபீஷணன் ராவணனுக்கு சொல்கிறார். அப்ரியஸ்யது பத்தஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. நமக்கு பிடிக்காததா இருந்தாலும் நமக்கு நல்லதுன்னு ஒன்று இருந்து அதை எடுத்து சொல்லணுமோ இல்லையோ. அப்படித்தானே நான் எத்தனை தடவை உன்னை எடுத்து சொன்னேன். கர்ணன் பேச்சு உனக்கு ரசிக்கிறது. அதாவது யாருக்கு புத்தி ஒழுங்கா இல்லையோ அல்லது யாருக்கு நேர்மை இல்லையோ அவ தங்களுக்கு ஏத்தாப்புல 10 பேரை சுற்றி வச்சுப்பா. தங்களுக்கு நல்லது சொல்கிற ஆட்களை வச்சுக்க மாட்டா. ஆனால் வேணும்னு தங்களுக்கு பிடிச்சதை சொல்கிறத விட வச்சுப்பா. பிடிச்சதுங்கிறது வேற, நல்லதுங்கிறது வேற. அநேகமாக நல்லதாக இருக்கிறது நமக்கு பிடிக்காதுன்னு வச்சுங்க. லோகத்தில் நம்ம பார்த்துருக்கிறது எது நமக்கு நல்லதோ அது பிடிச்சிட போகிறதா. பிடிச்சத்தை ஏற்றுக்கிற மனப்பான்மை வர்றது கஷ்டம்தான். ஆனால் அது வந்துடுத்துன்னு வச்சுங்க வாழ்க்கையே சுலபமாக படும். நமக்கு எது நல்லதோ அதையே பிடிச்சதா வச்சுக்கணுமோ இல்லையோ. இதுதான் எனக்கு நல்லது, யார் வேணால் அந்த நல்லதை சொல்லட்டும் சாமி, எனக்கு அது பிடிச்சதாக தான் இருக்கும். என்ன இப்போ சொல்ல போகிறார்? அவரும் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன். எனக்கு நல்லது தான் அவர் சொல்ல போகிறார். யார் எனக்கு நல்லது சொல்ல மாட்டான்னு தெரியுதோ அவரோட சகவாசமே நான் வச்சுக்கவே போகிறதில்லை. யார் எனக்கு நல்லது சொல்லுவாளோ அவளோட சகவாசம் வச்சுக்க போகிறேன். அந்த நல்லத்தை ஒருத்தன் சொன்னால் கேட்டுன்னு போட வேண்டாமா? அதை கேட்டுக்கிற புத்தி துரியோதனனுக்கு இல்லாத படுத்து. இல்லைன்னா தகப்பனாரே சொல்லி பார்த்தார், விதுரர் சொல்லி பார்த்தார், சஞ்சயன் சொல்லி பார்த்தார். அவன் துரியோதனன் என்ன தெரியுமா யோசிக்கணும்? சஞ்சயன் உபதேசிக்கிறாரே, விதுரர் உபதேசிக்கிறாரே, தந்தையார் உபதேசிக்கிறாரே, பீஷ்ம துரோணர் உபதேசிக்கிறாரே, இவாளை விடவா நமக்கு நல்லது நினைக்க போறோம் ஒருத்தர் இருந்திருக்க போறா? சஞ்சயனுக்கு என்ன பணத்தில் ஆசையா, பதவியில் ஆசையா, இல்லை 4 நாடு கொடு வீடு கொடுன்னு சஞ்சயன் கேட்க போறானா? விதுரனுக்கு ஏதாவது சொத்துல ஆசையா? கண்ணன் ஒத்தரத்தவரை இவாளை பற்றி இவாளுக்கு மற்ற பேரை பற்றி கவலையே இல்லை. அவ்வளவு பரமதார்மிகர்கள். அதை போல ஒருத்தர் இருக்காருனாலே நம்ம கொஞ்சம் கேள்வி கேட்காம அவ சொல்றதை கேட்டு நடக்கிறதுக்கு பழகிக்கணும். யாரா இருந்தாலும் ஒரே மாதிரின்னு நினைச்சுடக்கூடாது. பரம தார்மிகர்கள், நம்ம நல்லத்துல விருப்பம் இருக்கிறவா, நான் அவ பிடிக்காததை சொன்னா கூட சரி, அவர் சொல்றாரா கேட்டுப்போம், நமக்கு அது நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரணுமோ இல்லையோ. துரியோதனனுக்கு அது இல்லாமலே போயிடுது. இத்தனை பேரும் அவன் நன்மைக்கு போராடுறான்னு தெரிஞ்சுக்கல. கடைசியா கை பரதனுக்காக நாட்டை வாங்கி வச்சா. என்ன ஆச்சு இப்போ? குலசேகராழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். நின்பற்றா நின்மகன் மேல் பழிவிளைத்திட்டு என்னையின் நீழ்வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி இருநிலத்தில் இனிதாக இருக்கின்னாயே. கடைசியில பரதனுக்கு நல்லது பண்றதா நினைச்சுன்னு கைகே என்ன தெரியுமா பண்ணிருக்க? உன் பிள்ளை 14 வருஷம் அழுதான். அவ்வளவுதானே நடந்தது. பிள்ளைக்கு ராஜ்யத்தை வாங்கி வைக்கிறதா போய் வரத்தை வாங்கினுட்டு கடைசியில் அந்த பிள்ளைக்கு அழுகையை வாங்கி வச்சா 14 வருஷம். நல்லது நினைச்சுன்னு பண்ணுவோம். ஆனா தர்மத்துக்கு விரோதமா இருக்கிறது ஒரு நாளும் நன்மை பயக்காது. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश
प्रयच्छ प्रयच्छ गोविन्द